நிர்வாக சேவை அதிகாரியும் ஆலோசகருமான காலஞ்சென்று கணபதி பிள்ளை சண்முகலிங்கத்தின் இறுதிக் கிரியைகள் இன்று இடம்பெற்றன. அன்னாரது இறுதிக் கிரியைகள் பொருளை மயானத்தில் இடம்பெற்றன. கணபதி பிள்ளை சண்முகலிங்கத்தின் பொது உடல் வள்ளவத்தை ராமகிருஷ்ணா வீதியில் உள்ள அன்னாரது இல்லத்தில் மக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தது. உயிரிழக்கும் போது 76 வயதான கணபதி பிள்ளை சண்முகலிங்கம் யாழ் அச்சுவேலி சரஸ்வதி வித்தியாலயத்திலும் புத்தூர் சோமஸ்கந்தா கல்லூரியிலும் ஆரம்ப கல்வியை பயின்றுள்ளதுடன் லண்டன் பொருளியல் கல்லூரியில் இளமானி பட்டத்தை பெற்றவர். கொழும்பு பல்கலைக்கழகத்தில் சட்டத்துறையில் பட்டம் பெற்ற இவர் இலங்கை நிர்வாக சேவை பரீட்சையிலும் சித்தி பெற்றார். கணபதி பிள்ளை சண்முகலிங்கம் கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தில் ஓர் ஆலோசகராக பணியாற்றியுள்ளார். அத்துடன் பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மற்றும் இலங்கை காப்புறுதி கூட்டுத்தாபனம் ஆகியவற்றில் தலைவராகவும் இலங்கை வங்கி மற்றும் தெங்கு அபிவிருத்தி சபை ஆகியவற்றில் பணிப்பாளராகவும் பணியாற்றிய கணபதி பிள்ளை சண்முகலிங்கம் சேவை உணர்வும் கடின உழைப்பும் கொண்ட அற்புத மனிதராவார். இன்று வீட்டில் இடம்பெற்ற மத அனுஷ்டானங்களை அடுத்து அன்னாரது பூத உடல் பொருளை மயானத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. அதனை அடுத்து தகன கிரியைகள் இடம்பெற்றன. காலஞ்சென்ற வடமத்திய மாகாணத்தின் முன்னாள் முதலமைச்சர் பேட்டி பிரேமலால் திசாநாயக்கவின் இறுதிக் கிரியைகள் நாளை இடம்பெறவுள்ளன. அன்னாரது பூத உடலுக்கு நேற்று மற்றும் இன்று அரசியல்வாதிகள் உள்ளிட்ட பலரும் இறுதி அஞ்சலி செலுத்தினர். கொழும்பில் உள்ள தனியார் வைத்தியசாலை ஒன்றில் சிகிச்சை பெற்று வந்த நிலையிலேயே பேட்டி பிரேமலால் திசாநாயக்க நேற்று முன்தினம் இயற்கை எய்தினார். அனுராதபுரம் கடபான பகுதியில் உள்ள அன்னாரின் இல்லத்தில் பூதவுடல் மக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. அன்னாரின் பூதவுடலுக்கு முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமார் துங்க நேற்றிரவு இறுதி அஞ்சலி செலுத்தினார். அமைச்சர் மைத்ரிபால சிறிசேனவும் அன்னாரின் பூதவுடலுக்கு இன்று முற்பகல் அஞ்சலி செலுத்தினார். எதிர்க்கட்சி தலைவர் ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களும் பேட்டி பிரேமலால் திசாநாயக்கவின் பூத உடலுக்கு இன்று இறுதி அஞ்சலி செலுத்தினர். அனுராதபுரம் ஹரிச்சந்திர மைதானத்தில் அன்னாரின் இறுதி கிரியைகள் நாளை பிற்பகல் 2 மணிக்கு இடம்பெறவுள்ளன. விளம்பரங்களின் பின்னர் செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. 139வது சர்வதேச அஞ்சல் தினத்தை முன்னிட்டு வடமேல் மாகாண அஞ்சல் தின நிகழ்வுகள் இன்று மாலை சிலாம்பம் நகரில் நடைபெற்றன. வடமேல் மாகாணத்தில் சிறந்த அஞ்சல் அதிபர், உப அஞ்சல் அதிபர், சிறந்த தபால் ஊழியர்கள் மற்றும் சிறந்த தபால் நிலையங்களுக்கான விருதுகள் இதன்போது வழங்கப்பட்டன. இந்த நிகழ்வில் தபால்மா அதிபர் மற்றும் வடமேல் மாகாண பிரதி தபால்மா அதிபர் உள்ளிட்ட பல அதிகாரிகளும் கலந்து கொண்டிருந்தனர். கடந்த வருடம் ஆகஸ்ட் மாதத்துடன் ஒப்பிடுகையில் இந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் நாட்டின் சுற்றுலாத்துறை 34.7% முன்னேற்றம் கண்டுள்ளதாக அரசாங்கத்தின் புதிய தரவுகள் தெரிவிக்கின்றன. புதிய தரவுகளின்படி இந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் சுற்றுலாத்துறை மூலம் $110 மில்லியன் வருமானம் கிடைத்துள்ளது. இந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் 1,224 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வந்துள்ளனர். அது கடந்த வருடம் ஆகஸ்ட் மாதத்துடன் ஒப்பிடுகையில் 26.1% அதிகரிப்பு என இலங்கை மத்திய வங்கி தெரிவிக்கின்றது. இந்த வருடம் முதல் 8 மாதங்களில் 7,11,446 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வந்துள்ளனர். இந்த 8 மாத காலப்பகுதியில் $784 மில்லியன் வருமானம் ஈட்டப்பட்டுள்ளது. அது கடந்த வருடம் முதல் 8 மாத காலப்பகுதியில் ஈட்டப்பட்ட $642 மில்லியன் ஒப்பிடுகையில் 22.4% அதிகரிப்பு என மத்திய வங்கி. ரணில் விக்ரமசிங்க இன்று கிராம்பே ஆனந்த தேரரை சந்தித்தார். அனுராதபுரம் ஸ்ரீ சாரானந்த விகாரில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது. ஸ்ரீ சாரானந்த விகாரிக்கு சென்ற எதிர்க்கட்சி தலைவர் ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட சிலர் கிராம்பே ஆனந்த தேரரை சந்தித்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தனர். அடுத்த வாரத்திற்குள் கட்சியின் அனைத்து பிரிவையும் இணைத்துக் கொண்டு உயர் சபை, ஆலோசனை சபை என்பவற்றை நிறுவி கட்சியின் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்க கட்சி உறுதி வழங்கியுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சி பல யோசனைகள் தொடர்பில் தற்போது ஆராய்ந்து வருகிறது. அது குறித்து விசேட கவனம் செலுத்தியுள்ளோம். இது குறித்து இந்த வாரத்திற்குள், அதாவது கடந்த வெள்ளிக்கிழமை அல்லது வியாழக்கிழமை கூறியதை போன்று இறுதி தீர்மானம் எடுக்க உள்ளோம்.
வீழ்ச்சியடைந்துள்ள ஐக்கிய தேசிய கட்சியை கட்டி எழுப்புவதற்காக ஐக்கிய பிக்குகள் முன்னணி யோசனை ஒன்றை முன்வைத்தது. பலரும் யோசனைகளை முன்வைத்தனர். ஒரு வாரத்திற்குள் உயர் சபை ஒன்று நிறுவி தேரர்களின் கண்காணிப்பின் கீழ் அது இடம்பெறும் என இதன் போது இணக்கம் தெரிவிக்கப்பட்டது. අපේ හාමුදුරුවන්ගේ අධීක්ෂණය යටතේ ඒ කටයුතු කරගෙන යනවා කියලා. එක්සත් භික්ෂු පෙරමුණේ ස්ථාවරය ரணில் விக்ரமசிங்கவிற்கும் ஐக்கிய பிக்குகள் முன்னணியின் கிளம்பி ஆனந்த தேர்தலுக்கும் இடையே தனிப்பட்ட ரீதியில் சந்திப்பு ஒன்று மாத்திரமே இடம்பெற்றது. அந்த சந்திப்பின் மூலம் எந்தவித தீர்மானங்களும் எடுக்கப்படவில்லை. ஐக்கிய தேசிய கட்சியை வெற்றி பெற செய்ய வேண்டுமாயின் கட்சியின் தலைமைத்துவத்தில் மாற்றம் அவசியம் என்பதே ஐக்கிய பிக்குகள் முன்னணியின் நிலைப்பாடு. கட்சியின் அனைத்து தோல்விக்கும் தலைவரி காரணமாகும். ஏதாவது ஒரு திருத்தத்தை மேற்கொள்வதற்கு அல்லது கலந்துரையாடலை நடத்துவதற்கு பதிலாக ஐக்கிய தேசிய கட்சியின் ஒரு தலைவர் மாத்திரமல்ல, அனைத்து தலைமை அதிகாரிகளும் அக்டோபர் 4ஆம் தேதி ஐக்கிய பிக்குகள் முன்னணியுடன் கலந்துரையாடுவர். எனினும் எந்தவித தீர்மானங்களும் எடுக்கப்படவில்லை என ஐக்கிய பிக்குகள் முன்னணி சார்பில் எந்தவித தீர்மானங்களும் எடுக்கப்படவில்லை என்பதை பொறுப்புடன் கூற விரும்புகிறேன். எனினும் புதிய யோசனைகள் தொடர்பில் கருத்து வெளியிடும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் இதற்கு முன்னரும் பல சந்தர்ப்பங்களில் கட்சி மறுசீரமைப்பு தொடர்பிலான யோசனைகளை முன்வைத்திருந்தார். பண்டித ரத்னவுடன் இணைந்து கட்சியை மறுசீரமைக்க திட்டமிட்டு அதற்கான பணிகளை நாம் ஆரம்பித்தோம். சகல ஆலோசனைகளையும் எடுத்துக்கொண்டு அதற்கமைய செயற்பட உள்ளோம். தற்போது நாம் பேச்சுவார்த்தை நடத்தி முடித்துவிட்டு சவாலை எதிர்கொள்ளப் போகின்றோம். தற்போது எமது அமைப்பு பணிகள் நிறைவடைந்து விட்டன. ஆர்ப்பாட்டத்திற்கு சென்று எமது இலக்குகளை மேம்படுத்தவும் அறிவதற்கும் நாம் செயற்பட போகின்றோம். மறுசீரமைப்பு தொடர்பாக நாம் ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறான யோசனைகள் உள்ளன. இந்த 100 நாட்களுக்குள் அந்த யோசனைகள் ஒரு துணைப்பொருளுக்குள் வர உள்ளது. அந்த யோசனைகள் தொடர்பாக நாம் ஒரு துணைப்பொருளுக்கு வந்து அவற்றை நாம் செயற்படுத்தி மீண்டும் பெரும்பான்மையை பெற பிரதான கட்சியாக ஐக்கிய தேசிய கட்சியை கொண்டு வருவோம் என இன்று நான் உங்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன். உங்களுக்கு 4 காரணிகளே உள்ளன. உறுப்பினர்களை இணைத்துக் கொள்ள, மக்களை தெளிவுபடுத்த, கட்சியை மறுசீரமைக்க, ஆர்ப்பாட்டம் நடத்த. ஏனெனில் இந்த வருடத்திலிருந்து நாம் முன்னோக்கி செல்ல வேண்டும். இவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்காவிட்டால் நீக்குங்கள். தேர்தல் நடத்தப்பட அந்த இடத்தில் பிரதான முன்னணி ஐக்கிய தேசிய கட்சியாகும். ஐக்கிய தேசிய கட்சி பல யோசனைகள் தொடர்பில் தற்போது ஆராய்ந்து வருகிறது. ஒவ்வொருவரை சந்திக்க ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ஒவ்வொரு இடங்களுக்கு செல்வதாக அறிய கிடைக்கிறது. தானே உருவாக்கி கொண்ட உலகிலே அவர் பயணிக்கிறார். ஐக்கிய தேசிய கட்சியை கட்டியெழுப்ப முடியாது. ஏனெனில் 94ஆம் ஆண்டிலிருந்து 2013ஆம் ஆண்டு வரை பல தோல்விகளை சந்தித்துள்ளார். இன்னும் 19 வருடங்கள் சென்றாலும் ரணில் விக்ரமசிங்கவினால் கட்சியை கட்டியெழுப்ப முடியாது. எனவே தனது அடியாட்களை நீக்கிவிட்டு கட்சியை வெற்றி பாதைக்கு கொண்டு செல்ல முடியுமான ஒருவருக்கு பதவியை வழங்குவதே சிறந்த விடயமாகும். ஒவ்வொரு இடங்களுக்கும் சென்று பலனற்ற விடயங்களை கூறி எதனையும் சாதிக்க முடியாது. ரணில் மாத்திரமல்ல, அவரது சகாக்களும் செல்ல வேண்டும். ராஜபக்சவிற்கு பிறகு சந்திரிகாவுடன் இணைந்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அதிகாரத்தை கைப்பற்றும் நோக்குடன் தென் மாகாணத்தின் முதலமைச்சராகுமாறு சூழ்ச்சிக்காரர்கள் என்று கூறுகிறார்கள். அவர்களின் யோசனைகளை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. சர்வதேச சூழ்ச்சிக்காரர்களின் உள்நாட்டு சகாக்கள் முன்மொழிகின்ற யோசனைகளையும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஆகவே ஐக்கிய தேசிய கட்சிக்கு எதிராக சூழ்ச்சிகளை மேற்கொள்ளும் அரசியல்வாதிகளின் இணைய தளங்களை நிறுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றேன். உங்களது தாய் வீடான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு மீண்டும் திரும்புமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இதேவேளை ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் பதவியிலிருந்து ரணில் விக்ரமசிங்க விலகி மேல் மாகாண சபை தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிட வேண்டும் எனவும் பாராளுமன்ற உறுப்பினர் மங்கள சமரவீர தனது பதவியிலிருந்து விலகி தென் மாகாண சபை தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிட வேண்டும் என்ற யோசனை இன்று மாத்தறையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. 75ஆம் ஆண்டு அம்மையார் 2 வருடங்களால் பாராளுமன்ற பதவிக்காலத்தை நீடித்த பின்னர் ஜே.ஆர். ஜெயவர்தன பாராளுமன்றத்தில் இருந்து விலகி கொழும்பு தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று இந்த நாட்டின் ஐக்கிய தேசிய கட்சியினருக்கு சிறந்ததொரு செய்தியை வழங்கினார். ஐக்கிய தேசிய கட்சி இறக்கவில்லை என்பதே அந்த செய்தியாகும். அந்த செய்தியை நாங்களும் கூற வேண்டும்.
ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் ஜனாதிபதி வேட்பாளராக உங்களுக்கு முதுகெலும்பு இல்லையா என அவர்களிடம் நான் கேட்க விரும்புகின்றேன். மாகாணத்திற்குள் மட்டுப்படுத்த ஏன் முயற்சிக்கின்றீர்கள்? சஜித் பிரேமதாஸ் ஒரு மாகாணத்தை மாத்திரம் பிரதிநிதித்துவப்படுத்துபவர் அல்ல. இந்த தாய்நாட்டை வெற்றி கொள்ளவே சஜித் பிரேமதாஸ் முன் வருவார் என இந்த சந்தர்ப்பத்தில் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இலங்கை ஏ மற்றும் நியூசிலாந்து ஏ அணிகளுக்கு இடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் நியூசிலாந்து ஏ அணி 28 ஓட்டங்களால் வெற்றி பெற்றுள்ளது. பள்ளிகள மைதானத்தில் இடம்பெற்ற போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய நியூசிலாந்து அணி 50 ஓவர்கள் முடிவில் 8 விக்கெட் இழப்பிற்கு 350 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. நியூசிலாந்து அணி சார்பாக ரோன்சி 84 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார். பந்துவீச்சில் இலங்கை அணி சார்பில் பெரேரா, ஜெயரத்ன, சீரசிங்க ஆகியோர் தலா 3 விக்கெட்டுகளை பெற்றுக் கொண்டனர். பதிலிற்கு துடுப்படுத்தாடிய இலங்கை அணி 47.5 ஓவர்களில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து 322 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக் கொண்டது. இலங்கை அணி சார்பில் திமுத் கருணாரத்ன 120 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார். பந்துவீச்சில் நியூசிலாந்து சார்பாக மில்னே, டேவிட் ஆகியோர் தலா 3 விக்கெட்டுகளை பெற்றுக் கொண்டனர். சர்வதேச முக்கோண உள்ளக கிரிக்கெட் போட்டியில் பங்கு பெற்றுவதற்காக இந்திய அணி இன்று இலங்கையை வந்தடைந்தது. இந்த முக்கோண போட்டி தொடருக்கு ICL என பெயரிடப்பட்டுள்ளது. முதன்முறையாக இலங்கையில் நடைபெறும் இந்த போட்டியில் ஆஸ்திரேலியா, இந்தியா மற்றும் இலங்கை அணிகள் பங்கு பெற்றுகின்றன. 2004 ஆண்டிற்கு பிறகு உள்ளக கிரிக்கெட் போட்டி இலங்கையில் நடைபெறுவது இதுவே முதல் தடவையாகும். எதிர்வரும் 2ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரை 17 போட்டிகள் நடைபெற உள்ளது. தலவத்துகொட உள்ளக கிரிக்கெட் மைதானத்தில் இடம்பெறவுள்ள இப்போட்டியை ஒளிபரப்புவதற்கான உரிமையை எமது சகோதர தொலைக்காட்சியான MTV ஸ்போர்ட்ஸ் அலைவரிசை பெற்றுள்ளது. நியூஸ் ஃபர்ஸ்டின் அடுத்த பிரதான செய்தி 10:45க்கு இடம்பெறும். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.